வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷால்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அவியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான காய் வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இதை 3 தண்ணியில் போட்டிருக்கேன் ஆக்சிடைஸ் ஆகாமல், கேரட்ஸ், தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், இது 3 அரைக்க போகிறோம், கருவேப்பிலை, கொஞ்சமாக தயிர், அப்புறமா தேங்காய் எண்ணெய். இப்போ செய்யும் முறை பார்த்துடலாம். முதல்ல தேங்காய், ஜீரகம் அண்ட் பச்சை மிளகாய் இது 3த்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்சிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு காய் பீன்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை மாங்காய் சில பேர் போடுவாங்க தயிருக்கு பதிலாக. ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ காயை வேக வச்சிடலாம். இப்போ பேனில் காயெல்லாம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அதே மாதிரி சவுத் சைட் கன்னியாகுமரி, திருநெல்வேலியிலலாம் போனீங்கன்னா நல்லா திக்காக பண்ணுவாங்க. வேறஸ் நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் காய் நல்லா வேகணும், அது வரைக்கும் விட்டுருங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை போட்டுருவோம். சேர்ந்து கொதிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம், பத்தலை. அடுத்தது தயிர் போட்டுடலாம். இப்போ கடுகு, ஜீரகம் தாளிச்சும் போடலாம். அப்படி இல்லைன்னா கருவேப்பிலையை நான் சும்மா பிச்சு தான் போட போகிறேன். அப்புறம் மேலாக தேங்காய் எண்ணெய் உறைஞ்சிருக்கு. நம்ம அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அதே மாதிரி தண்ணி ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா காய் வெந்த பிறகு ட்ரெயின் பண்ணிவிடுங்க கொஞ்சம் தண்ணியை, இந்த அரைப்பெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ இதை ஒரு போலுக்கு மாற்றிடலாம். இது கொஞ்சம் நேரம் விட்டோன்னே திக்காயிடுச்சு. ஸோ எக்ஸஸ் தண்ணி இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. ஒரு அருமையான அவியல் ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.